ஹலோ. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் கரும்பு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், காற்றுல சாயாமல் கயிறு கட்டியிருக்காங்க. அப்படியும் காற்றுல சாஞ்சிட்டு இன்னும் 1 மாதம் இருக்குது பொங்கலுக்கு. 1 மாதம் 1.5 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கரும்பு சாஞ்சிருக்குன்னு. அப்படியே கயிறை போட நீ காற்று அடித்தோன்னே, காற்றுன்னு சொன்னோன்னே எல்லாம் கயிறு கட்டியிருக்காங்க கீழே சாயாமல் இருக்கிறதுக்காண்டி. இங்கே பாருங்கள், ஆனால் எவ்வளோ கரும்பு சாஞ்சிட்டு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணுவாங்க? விவசாயியோட நிலைமையை பாருங்கள். எடுத்தீங்களா எவ்வளோ கரும்பை பாருங்கள். கீழே சாஞ்சோன்னா எல்லாம் பூச்சி பிடிச்சி வீணாக போகுது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு கரும்பு, ஸ்ட்ரைட்டாக இருந்த கரும்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சாஞ்சிட்டு எவ்வளோ சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா? என்ன பண்ணுறேன்னு தெரியலைங்க. எவ்வளோ கரும்பை பாருங்கள். இன்னும் 1.5 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே கரும்பு சாஞ்சிட்டுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கயிறு போட்டு கட்டிடுறாங்க பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், மரத்தெல்லாம் ஊனி கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ கயிறு கட்டி சாஞ்சிருக்கு. என்ன தான் பண்ணுவாங்க விவசாயிங்க? பாருங்கள், இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை பெய்யாமல் இருக்குது. காற்றடிக்காமல் மழை பெய்யாமல் இருக்குது. 2-3 நாளாக காற்று மழை நிற்காமல் பேஞ்சு பாருங்க. இங்கே மட்டும்தான் ஒரு கொஞ்சம் கரும்பு மட்டும் தான் நிற்கிது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது எல்லா கரும்பும் அங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள் சாஞ்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ கரும்பை பாருங்கள், எல்லாம் சாஞ்சிட்டு. அந்த சைடு இந்த ஓரத்தில் உள்ளது மட்டும்தான், சைடில் உள்ள கரும்பு மட்டும்தான் அப்படியே இருக்குது. மேலே பாருங்கள், உள்ளே உள்ளதான் சாஞ்சி கிடக்கு. அப்படியே கரும்பெல்லாம் 5 அடி 6 அடி இருக்குது. கரும்பு 6 அடி 7 அடி வரைக்கும் இருக்குது கரும்பு. கயிறு கட்டியிருக்காங்க, அப்படி சாஞ்சிட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ கயிறு போட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ கயிறு கட்டியும் அங்கிட்டு சாஞ்சிருக்கு. என்ன பண்ணுறேன்னு தெரியலை. பாருங்கள், இதுக்கப்புறம் நிமித்தினா கரும்பு உடஞ்சி போயிடும். பாருங்கள், இதுக்கப்புறம் நிமித்தினா கரும்பெல்லாம் உடஞ்சி போயிடும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அவங்களால முடிஞ்சது கயிறு கட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? திருப்பி அடுத்து விதைக்கு இங்கே பாருங்கள், விதைக்கு கரும்பு போட்டிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டெய்லியும் இதான் இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வேலை கூட போகாமல் இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 2 பையன் இருக்காங்க. 2 பையன், அவங்க அப்பா அம்மா எல்லாம் டெய்லியும் இங்கே ஆடு மாடெல்லாம் கொண்டாந்து இங்கே பக்கத்தை கட்டி வச்சுட்டு இங்கே தான் வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கி தான் வரவே இல்லை. என்னான்னு தெரியலை உங்களுக்கு. கரும்பு சாஞ்ச கஷ்டத்தில் வரலையா என்னான்னு தெரியலை. இன்றைக்கி வரவே இல்லை. டெய்லியும் வந்துடுவாங்க. இன்றைக்கி வரவே இல்லை. என்னன்னு தெரியலை. பாருங்கள், டெய்லியும் பார்ப்போம். டெய்லியும் வேலை பார்த்துருப்பாங்க உள்ளேன்னு. டெய்லியும் தோகை உடச்சி கரும்பை வளர்த்தி வச்சு இப்போ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் சாஞ்சி கிடக்கு. பார்த்தீங்களா? என்ன பண்ணுவாங்க அவங்க? விவசாயி தான் இந்த நிலைமையா பாருங்கள். பாருங்கள், அங்கிட்டு பாருங்கள், அங்கிட்டு சாஞ்சிருக்கு, இங்கிட்டு சாஞ்சிருக்கு.